வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மினி ஆலு சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். இந்த சப்பாத்தி மசாலா ஆட் பண்ணி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், சட்னி கூட அவசியம் இல்லைங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இந்த மினி ஆலு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த மினி ஆலு சப்பாத்தி காலைல டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுல் அளவுக்கு இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசைய போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசைகிறப்ப இதில் மெயினாக நீங்கள் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் நம்ம ஊற்றுற நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்தளவுக்கு சுடு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். எதுக்காக சுடுதண்ணின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு. ஸோ அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறது. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே இருக்குது நம்மளுக்கு மாவு. இப்போ காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஆயில் மட்டும் மேலே போட்டுட்டு கொஞ்சம் நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுறணும். நல்ல மாவு ஊறிச்சுன்னா உங்களுக்கு நல்ல சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு மேசர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா எதுவும் உங்களுக்கு கட்டி மாதிரி இல்லாமல் நல்லா நைஸாக மேஷ் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி செய்யல உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு டீஸ்பூன் தாங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்குனால ஒரு சிலருக்கு சேராமல் போயிடும். ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துறப்ப நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திட்டோன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கணும். உங்களுக்கு உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மசாலா நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கு எந்த கட்டி எதுவுமே இல்லாமல் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டும். பாருங்கள், இது ஒரு 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே. இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருண்டை பிடிப்போம்ல அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு நாம் மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ஆயில் போட வேண்டாம், மாவு போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மினி சப்பாத்தி செய்யல நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாங்க, ஒரு அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா வெளியே வந்துடாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ஓகே, ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆலுவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எடுத்து வச்சுருலாங்க. அதை எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சோல்ல தேய்ச்சி ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதை நல்லா ஃபுல்லாக கோட் மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுனால தான் உங்களை ரொம்ப லேசாக தேய்ச்சிட வேண்டாம், கொஞ்சம் தின்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். இப்போ தேய்ச்சோன்னே நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நாம் தட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இருக்கட்டும், காட்டுறேன். பாருங்கள், ஓகே, நம்ம 5ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி தட்டிக்கலாம், நம்ம மினி சப்பாத்தியாக தட்டணும். ஸோ தட்டிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு போட்டடிக்கல ரொம்ப அழகாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம தட்டிக்கலாங்க. ஸ்டஃபிங் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயில் வரப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் ஓரங்களில் ஸ்டஃபிங் வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டும் பாருங்கள், இன்னொரும் போட்டு காட்டுறோம். இதே மாதிரி தாங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவுக்கு உப்பு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்குலேயும் உப்பு போட்டதுனால நான் உப்பு ஆட் பண்ணல. ஸோ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எல்லாமே மினி சப்பாத்தி, ஆலு சப்பாத்திக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதாங்க. தோசைக்கல்ல போட்டுக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல்ல. தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கட்டும். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தோசைக்கல் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கணும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் எரியறதுனால சீக்கிரமாக திருப்பி போடணும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கருகிடும். ஸோ பாருங்கள், நல்லா சீக்கிரமாக திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் தோணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க. மினி ஆலு சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போடுறப்பெல்லாம் நீங்கள் ஆயில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சைடிஸே அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுருக்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு மசாலு, தயிர் வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரெடி ஆயாச்சு. நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் எல்லாமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சுட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். மேலே லைட்டாக சீஸ் மட்டும் நான் துருவி விட்ருக்கேங்க. அந்த ஹீட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஓகே. பாருங்கள், நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலும் தயிர் வெங்காயம் மட்டும்தான் எடுத்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.